பெரிய ஒரு சிஸ்டர் இருக்காங்க. என்னோட பிரதர் இங்கே ரயில்வேல இருந்தார். அப்படியே 99ல் நாங்கள் சென்னைக்கு வரோம். சென்னைக்கு வந்து நாங்கள் வீடெல்லாம் தேடுறோம். ஆனால் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, அதிகமாக என் கூட பேசாமல் இருந்ததே என்னோடய பிரதர் தான். வேறு வழி இல்லைன்னு அவனுக்கே தெரியாமல் அவன் வீட்டு வாசலில் காலில் வந்து நிற்கிறோம். நிற்கும்போது நான் மட்டும் வந்து நின்றுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவன் ஒன்றும் பண்ண முடியல, எதாவது பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் வேலை தேடுறோம். ஆனால் எங்கள் வேலையுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தோம், கோயம்புத்தூரில் எடுத்த லைசன்ஸ் எங்கிட்ட இருந்தது. இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் எடுத்து, ஆட்டோ வழியே தெரியாது, ஆனால் வந்து நான் இங்கே போய் சொல்லி ஓனர்கிட்ட சொல்லி நான் நல்லா ஓட்டுவேன்னு சொல்லி ஒரு வாடகை வண்டி எடுத்து ஓட்டுறேன். ஒரே நாள்லேயே நான் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே போகிறேன். சவுகார்பேட்டை அந்த மாதிரி எல்லாம் ஏரியா இப்போ போனாலே நம்மளுக்கு நடுக்கமாக இருக்கும். அந்த டைமில் போகும்போது வண்டியோட டாப்பெல்லாம் கீழ்ச்சிட்டு வரேன். சாயந்தரம் அவர் வண்டியை பிடுங்குறாரு. அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா தம்பி ஒரு செகண்ட்ஸ் வண்டி எடுத்து கொடுத்து ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்து அப்படி ஓட்ட கற்றுக்கிறேன். ஓட்டுறேன். ஆனால் எங்கே போகிறது அப்படி